ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், எனக்கு இவ்வளோ செண்பகப்பூ கிடச்சிருக்கு. இந்த பூவை கடையில் எங்கே பார்த்தாலும் விடாமல் எவ்வளோ நாளைக்கு காசு கொடுத்து வாங்கி வச்சுப்போம். இப்போ ஒரு வாரமாக என்னோடய கார்டனில் எனக்கு பிடிச்ச பூ தினமும் வச்சிட்ருக்கேன். நான் இன்றைக்கி பாருங்கள், எனக்கு 7-8 பூ பூத்துருக்கு. இன்னமும் நிறைய பூக்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு ரோஸ் பூத்திருக்கு, அதையும் பறிச்சிடலாம். வெயில் டைம் ஆகிடுது வர்றதுக்கு, பூவெல்லாம் வாடி போயிடுது. சூப்பராக இருக்குது. நிறைய ரோஸ் பூத்துருக்கு இந்த செடியில். ஆனால் நான் இது பறிக்கிறது இல்லை, செடியிலே அழகாக விட்டுடுவேன். பாருங்க, ஒரு கொத்து கொத்தாக ஒரு கிளையிலையும் அவ்வளோ பூ பூத்துருக்கு. சூப்பராக இருக்குது. இதை நான் அப்படியே செடியில் விட்டு தான் பார்ப்பேன், எப்போவாவது தான் பறிப்பேன். சங்குப்பூ பறிச்சிக்கலாம். சங்குப்பூ நிறைய இருக்குது. இதில் டீ போட்டு குடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு பழக்கம் இல்லை. நான் சாமி ஃபோட்டோவுக்கு தான் வைப்பேன். பாருங்க, சங்குப்பூ இத்தனை பூ. அப்புறம் செம்பருத்தி கொஞ்சம் இருக்குது, பறிச்சிடலாம். வெயில் டைமில் தான் பறிக்க டைம் இருக்குது. காலையில் பறித்தோம்னா இது மொட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். காலையில் டைமில் ஒயிட் கலரு, இந்த பிங்க்கெல்லாம் மொட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு 8 மணிக்கு மேலே பறித்தா நல்லா விரிஞ்சிடுது. பாருங்க, செம்பருத்தியில் இவ்வளோ கிடச்சிருக்கு. பாருங்க, எவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்கு. கலர் கலராக கலர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.